குழப்பத்தில் 22 லட்சத்தி 29 லட்சத்தி 66 லட்சத்தை புதிதாக அறிமுகப்படுத்துறாங்க. 1 கோடியே செய்திருக்கிற மக்களே. இந்த காணொளியில இந்த கண்காட்சிக்கு உள்ள எப்படி போய் என்னென்ன வழியில போய் பார்க்கறது, இந்த 300 கடைகளையும் எந்த முறையில பார்க்கறது என்று சொல்லி கூறியிருக்கிறேன். அதுபோல கடைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துருக்கிறேன், வேகமாகவும் பார்த்துருக்கிறேன். புதுசாக வாகனங்கள் அறிமுகப்படுத்திருக்காங்க, அதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். எந்த வழியால் போகிறது, எந்த வழியால் வெளியில் வாரது, உள்ளுக்கு எப்படியான வாகனங்களை கொண்டு வந்துருக்காங்க, புதுசாக என்ன இறக்குமதி செய்கிறாங்க, புதுசாக என்ன பொருட்களை கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்லி அத்தனையும் வித்தியாசமாக இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். பார்க்கறது மட்டும் இல்லை, இந்த காணொலியை பகிருங்க மக்களே. சற்று முன்னர் திறக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான வர்த்தக கண்காட்சி, இலங்கையினுடைய மிக பிரம்மாண்டமான வர்த்தக கண்காட்சி எங்கே திறக்கப்பட்டிருக்கு, எத்தனை நாள் இந்த கண்காட்சி இருக்க போகுது, முக்கியமாக குழப்பத்தில் மக்கள் என்ன குழப்பம் என்றுதான் இந்த ஒரு விடயமும் நான் தெளிவுபடுத்த போகிறேன். வீடியோ யூடியூப் சேனலில் முதல் முறை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. சரி வாங்க, இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய அஞ்சல் அலுவலகத்துக்கு முன்னால் நிற்கிறோம். இந்த ரவுண்ட் போட்டுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். இப்போ கண்காட்சி வந்து திறக்கப்பட்டாச்சு. மக்கள் வர போகிறாங்க. 3 நாட்கள் கண்காட்சி இடம்பெற போகுது. 23, 24, 25 ஜனவரி முச்சவெளி மைதானம் 10 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த கண்காட்சி இருக்கும். சரி, நேற்றைய தினமும் நான் முடியத்தை கூறுங்க. இப்போ வந்து நாங்கள் வேகமாக கண்காட்சிக்குள்ளே போயிட்டு அனுவாக 300க்கும் மேற்பட்ட கடைகள் வந்து இங்கே வந்திருக்கிறது. எல்லாமே புது புது ப்ரொடக்ட்களை வந்து கொண்டு வந்திருக்கணும். இப்போ நீங்கள் வெளியில் கார் வேண்டுறதுக்கும் இங்கே கார் வேண்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரி, இப்போ வேகமாக உள்ளே போய் என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். மக்களே, ரவுண்ட் போட்டுக்கு முன்னால் தான் வாரது. ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 200 ரூபா. யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக சந்தை 2026 எஃப்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேர் 2026 இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டாச்சு. மொத்தம் 3 நாட்கள். இந்த இடமே பரபரப்பாக இருக்க போகிறது. மக்களே, உள்ளே வந்துட்டோம். 200 ரூபா கொடுத்தா உள்ளே வரலாம். என்ன குழப்பம் மக்களே, என்ன குழப்பம் அப்படின்னு சொன்னால், இங்கே வருகின்ற மக்களுக்கு எதால் போகிறது, எதால் வாரது, எதை முதல்ல பார்க்குறதுன்னு தெரியாது. ஸோ அதை தெளிவுபடுத்துறது தான் இந்த ஒரு காணொலி. குழம்புற மக்கள் குழம்ப வேண்டாம். இப்போ நாங்கள் வாசல்ல இருந்து இங்கே வாரம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் வந்து இப்படி பந்தல் மாதிரி நடுவில் 6 பந்தல் வந்து போட்டிருக்கீங்க. இப்போ நாங்கள் பொதுவாக மெதுவாக இங்கே என்ன காட்சிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். கொஞ்சம் இந்த காணொலி கொஞ்சம் வேகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து எப்படி என்னென்ன காட்சிப்படுத்திருக்கணும் என்றுதான் இந்த ஒரு காணொலி. ஸோ டொயோட்டாண்ட கார்களை வந்து முதலாவது வரிசையில் வந்து வச்சிருக்கணும். பட்டாவும் வந்து இருக்குது. எல்லாமே வந்து புது புது கார்கள், வாகனங்கள்ல. இதுதான் அவன் கம்பெனி. இது முதலாவது விஷயம். அடுத்தது வந்து விவசாயிகளுக்கு தேவையான டிராக்டர்களை வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கணும். பாருங்க. இது 2வது விஷயம். இப்போ எல்லாம் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றார்கள் வயலுக்கு. ஸோ இயந்திரங்களை வந்து இங்கே வேண்டலாம். இங்கே வந்து வேண்டனுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் எல்லாம் வந்து ஒரு லாப நோக்கத்தோடு வந்திருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக பிரம்மாண்டமான ஒரு ஏசி பஸ், அதுவும் விற்பனைக்கு தான் வந்திருக்குது. ஆனால் இங்கேயும் இருக்குது. இதை நாங்கள் வந்து கடைசியாக வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி, நான் ஒரு ஓர்டரில் போகிறேன் மக்களே. இதில் இதை வந்து உங்களுக்கு காட்டாமல் நான் ஒரு ஓர்டரில் வந்து போகிறேன். அடுத்ததாக வந்து ஒரு எலக்ட்ரிக் கார், கம்பெனி நேம் வந்து இது வணக்கம் யாழ்ப்பாணம் என்று சொல்லி போட்டிருக்கணும். 2 எலக்ட்ரிக் கார் வந்து காட்சிப்படுத்திருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 எலக்ட்ரிக் கார் வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் வந்து பெரிய பஸ்ஸுகளும் ட்ரக்குகளும் வந்து நிற்கிது. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ்காரருக்கு வந்து பிரயோசனமாக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து 1 ஸ்டோல், 2 ஸ்டோல், 3, 4, 5 மொத்தம் 6 வந்து இருக்குது. எவ்வளவு ஸ்டோல் இருக்குன்னு பாருங்க மக்கள். இப்போ இதுக்கால எப்படி போகிறது, எதை பார்க்குறதுன்றதுலாம் நான் சொல்ல அந்த குழப்பம் என்கின்ற ஒரு விடயம். ஸோ முடிஞ்ச வரை நான் உங்களுக்கு எதால் போகிறது, எதால் வெளியில் வாரதுன்னு சொல்லி முடிஞ்ச வரை காட்ட போகிறேன். இதை மக்களே, காணொலி பார்க்கல ஒரு சின்ன ஒரு இடையூறுக்கு மன்னிக்கணும். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி வந்து என்னை அழைச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல புதுசாக வந்து பஜாஜ் வாகனத்தினுடைய ஆட்டோவும் ஒரு ஸ்கூட்டரையும் வந்து, அதாவது பெண்களுக்கு தேவையான ஒரு வாகனத்தையும் வந்து புதிதாக அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த காட்சியை பார்த்துட்டு, வாகனங்கள் எவ்வளவு பார்த்துட்டு நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஸ்டோலை வந்து பார்க்க போகிறோம். முதல்ல இந்த டேவிட் பீரிஸ் இந்த ஸ்டோல்
எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இது நீங்கள் பார்க்குறது வந்து என்ட்ரன்ஸ் வார வழி. இதில் வார வழியால் ஒரு ஓடை ஒன்று வரும் பாருங்க, பக்கத்துலேயே சிங்கரண்டியில் போட்டிருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு சாப்பிட்ற இடம் இருக்குது. இது மிக அருகில், வாசலுக்கு மிக அருகில் தான் அவர்கள் வந்து ஸ்டோல் போட்டிருக்கணும். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி விதுடோட்டை வந்து அழைச்சிருக்கிறாங்க. இங்கே வந்து லான்ச் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, புது புது வாகனங்களை லான்ச் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு தர்றதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம். அதாவது எரிபொருளோடு சேர்ந்து யூஸ் பண்ணக்கூடிய வாகனங்களா இருக்கட்டும், எலக்ட்ரானிக்கா இருக்கட்டும், எல்லாத்தையும் உங்களுக்காக சொல்ல போகிறோம். பரிசீலித்து பார்த்துருக்கிறோம். எலக்ட்ரிக் ஆட்டோ முதல் முறையாக பஜாஜில் வந்து அறிமுகம் செய்திருக்கணும். ஒருக்கா சார்ஜ் பண்ணினா 150 கிலோமீட்டர் தூரம் வந்து போகுமா. அப்படி தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ தான் அறிமுகப்படுத்தினவை உள்ளே என்ன மாதிரி இருக்குன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். அதோட பஜாஜ் வந்து இன்னும் 2 புதிய பைக்குகளை வந்து அறிமுகப்படுத்த போயினோம், அதையும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஓப்பன் பண்ண போயினோம். இது பெண்களுக்கு தேவையான ஒரு வாகனம் முதல் முறையாக அறிமுகப்படுத்துகின்றார்கள் இந்த கண்காட்சியில், அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த 2 வாகனங்களுக்கு வந்து திறக்க போகிறார்கள். உள்ள என்ன சர்ப்ரைஸ் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம். பஜாஜ் பைக் வந்து ரிவ்யூ பண்ணினோம், ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்க, பெண்களுக்கு தேவையான இந்த வாகனத்தை வந்து திறந்துச்சுன்னா நல்ல ஒரு வட்டிவான அழகான ஒரு கலர்ல வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஒரு சிறந்த ஒரு விஷயமா இருக்கு. எப்படி இருக்கு ஒரு சார்ஜ் போட்டிங் அப்படின்னு சொன்னால் 120 கிலோமீட்டர் இந்த வாகனம் வந்து பயணம் செய்யும். ஒரு சார்ஜ் பண்ணினா 120 கிலோமீட்டர் பயணம் செய்யும். லைட்டு பாருங்க, லைட்டு பாருங்க, கேள்விகள் எல்லாமே இருக்கும். வேற லெவல்ல இருக்கு. இந்த மாதிரி எங்க எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்கா நீங்க எங்க வேணாலும் எடுக்கலாம். அதாவது எங்களுடைய கம்பெனில டேவிட் பீரிஸ் போட்ட கம்பெனி முன்பக்கத்தை பாருங்க, வித்தியாசமா இருக்கு. சிக்னல் லைட்டை பாருங்க. ஸ்ரீலங்கா முழுவதும் உங்களுக்காக நாங்க இறக்கியிருக்கோம். பின் பகுதியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க, உங்களுக்காக இந்த தருணத்தில் நாங்க வித்தியாசமா இருக்கு. 2 விடயங்களை நாங்க வந்து இப்போ பைக் இந்த பக்கம் போற பாருங்க. நீங்களும் முன்னுக்கு பாருங்க. இருக்கும் ஒவ்வொருவரும் வந்து பிராண்ட் நியூ நல்ல ஒரு பிளாக் கலர் வந்து இதில் கொடுத்துருக்கீங்கன்னா முன்னுக்கு வந்து நம்பர் பிளேட் கொடு இடத்த பாருங்க. மிட்நட் அப்படி எல்இடி லைட்டை பாருங்க. நைட்டில் போனால் சும்மா விஷன் வேறு லெவலில் இருக்கும். அந்நியமாக ஸ்டைலாக அப்படியே அழகாக இருக்கிறாரு. இவர் உள்ளுக்கு பாருங்க, இதுக்கெல்லாம் வைக்கலாம், சில பொருட்கள் வந்து வைக்கலாம். இதை தான் பெண்கள் தேடி கொண்டு இருக்கிறீங்க. அருமையாக இருக்குது. நல்ல சீட் கொடுத்துருக்காங்க. சிக்னல் லைட்டை பாருங்க எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல லான்ச் பண்ணபடியால் உங்களுக்கு மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா இருக்குது. சவுண்டும் வந்து கொடுத்துருக்கேன் சிக்னலுக்கு. இதுன்ற விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7,96,000 ரூபா இதுன்ற விலை. மேலதிக விஷயங்களை வந்து நீங்கள் நேராக வந்து இங்கே கதைக்கலாம். சில்லை பாருங்கள், நல்ல சில்லு வந்து நல்ல சில்லு. அதுன்ற டிசைனை பாருங்கள், உள்ள மக்காட்டை பாருங்கள், எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல கருப்பு கலர், நல்ல லுக்கை வந்து கொடுக்குது. இந்த ஸ்கூட்டியை வந்து ஒன் பண்ண உடனே பாருங்க, ஒன்றும் எலக்ட்ரிக் பைக் தான். நல்ல அழகான கண்ணாடி. அதோட வந்து இந்த பின் சீட்டை வந்து திறக்கிறதுக்கு முன்னுக்கு தான் வந்து லோக்கி இருக்குது பாருங்க எப்படி திறக்கணும்னு. இப்போ எல்லோரும் விரும்பி கேட்குற ஒரு விஷயம் இதுதான், உள்ளுக்குள்ளே வந்து பொருள் வைக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி. மக்களை நீங்கள் ஆவலோட எதிர்பார்க்குற விஷயம் இதுதான். இங்கே பாருங்கள், உள்ளுக்கு பாருங்கள் இவ்வளோ எத்தனை அடி, ஒரு அடி ஆழத்துக்கு மேலே உள்ளே இருக்குது. அதோட இங்கே பாருங்கள் பார்ட்ஸ் எல்லாம் தாரு நம்ம நீங்கள் செக் பண்ணக்கூடிய மாதிரி சரியான ஆழம். நிறைய பொருள் இதில் வைக்கலாம், அதுதான் முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து லேடிஸ் பைக் எடுக்கைகளை வந்து இப்போ எலக்ட்ரிக் பைக் எடுக்கிறது நல்ல. இது வந்து இப்போ பஜாஜில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கணும். இந்த நேம் வந்து சீடாக். இந்த பைக் வந்து இன்றைக்கு என்ன டிஸ்கவுண்ட் போகுதுன்னு சொன்னால் 60,000, அதாவது 7,95,000 ரூபா. 60,000 கழித்து இந்த டிஸ்கவுண்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 7,95,000 ரூபாயிலேருந்து நீங்கள் 60,000 கழித்து பார்த்து வாங்க. அவ்வளோ தூரம் டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த 2 பைக் எலக்ட்ரிக் பைக்கில் வந்து நீங்கள் பெறலாம். அதே மாதிரி பஜாஜ் வந்து பார்த்தோம்னு சொன்னால் எலக்ட்ரிக் பஜாஜ் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கணும். முன்னுக்கு பாருங்கள் எப்படி இருக்குண்டு.
இப்போ இந்த எலக்ட்ரிக் ஆட்டோ பார்க்குறதுக்கு முதல் முக்கியமான விஷயம் இதில் வந்து 2 ஹெல்மெட் வைக்கலாமா உள்ள. அதோட வந்து பாருங்கள் இந்த சார்ஜ் போடுற பின் வந்து பின்னாலே இருக்குது. சரியா, இந்த இதுக்குள்ளே இந்த எடுத்ததே அந்த சார்ஜ் போடுறோம். இதான் அந்த சார்ஜ் போடுற வயர். இதெல்லாம் சார்ஜ் போடுற வயர். அதை ஓப்பன் பண்ணி காட்டினேன் பாருங்கள். 7,95,000 ரூபா 60,000 கழித்து இங்கே வந்து இப்போ இன்றைய தினம் நீங்கள் இந்த 3 நாளைக்குள்ளே பெறலாம். வெள்ளிக்கிழமை, அதே மாதிரி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இது வந்து சார்ஜ் போடுறது. இந்த எலக்ட்ரிக் ஆட்டோன்ற பெறுமதி 23,40,000. சரியா, இப்போ இன்றைய தினம் இந்த கண்காட்சியில் வந்து இந்த ஆட்டோவை நீங்கள் பெறுறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆட்டோ வந்து லீசிங்கில் இன்றைய தினம் பெற்றுக்கொள்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 1,00,000 ரூபா கழித்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். விலையெல்லாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக் ஆட்டோ. ஆட்டோவினுடைய பின்பகுதி, அப்புறம் வந்து லைட், அதோட பாருங்க பின்பகுதி, மேலே பாருங்க பூட்சியிலேயே, அதோட வந்து உள்ளுக்குள்ள நீங்கள் புதுசாக வாங்குகிற பஜாஜ் ஆட்டோ மாதிரி தான் இதையும் வந்து டிசைன் பண்ணியிருக்கணும். சீட் வந்து கொடுத்துருக்கணும், 2 பக்கமும் கவர் பண்ணியிருக்கணும் உள்ளே போகிறது. பாருங்க உள்ளுக்கு பாருங்க. ஒவ்வொரு கிளைகளிலும் இருக்கிறது, அதாவது நாட்டு தங்களுடைய மக்களுக்கு நம்பகரமான ஒரு கம்பெனியாக இருக்கிறது. முன்னுக்கு வந்து சில்ல பாருங்க. அதோட இந்த டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி வாகனம். ஓகே, நாங்கள் எலக்ட்ரிக் பைக்கின் விலைகள் பார்த்துட்டோம். பல்சர் NS 400 இருக்குது. இந்த ப்ரைஸை பார்க்க போகிறோம். எவ்வளோ? வணக்கம். இது வந்து பல்சர் NS 400. இது 22,39,950 ரூபா. இது வந்து 400cc பைக் வந்து ஸ்ரீலங்காலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. 400cc பஜாஜால் இப்போ உங்களுக்கு அண்மையில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கு இந்த பைக் வந்து. இப்போ உங்களுக்கு இதை பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த ரேட்ஃபியா இந்த லொக்கேஷனுக்கு வந்தால் பார்க்கலாம். இது சம்மந்தமான மேலே டீட்டெயில் தேவை வேண்டாலும் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். நான் 3 நாளும் இங்கே இருப்போம். உங்களுக்கு வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளும் உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருப்போம். நீங்கள் வந்தீங்கன்னா இது சம்மந்தமான டீட்டெயில் எங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம். பைக்கையும் வந்து நீங்கள் நேராக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது NS 400. அது இது பல்சர் N125. இது வந்து 7,94,950 ரூபா இந்த பைக்கின் விலை. இப்போ வந்து இதுக்கு ஸ்பெஷலாக வந்து 75,000 ரூபா டிஸ்கவுண்ட் போகுது. இது வந்து நீங்கள் ரெடி கேஷுக்கு எடுத்தானே லீஸுக்கு எடுத்தானே இந்த 75,000 டிஸ்கவுண்ட் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரெடி கேஷுக்கும் டிஸ்கவுண்ட் வரும், லீஸுக்கும் வரும். தனியாக ரெடி கேஷுக்கு இல்லை, ரெடி கேஷோ லீஸோ எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 75,000 ரூபா இருக்குது டிஸ்கவுண்ட். இது நாங்கள் இந்த ஜெஃப்னா ரேட்ஃபியாருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பைக்கை நேராக வந்து பார்க்கலாம். இது சம்மந்தமான டீட்டெயிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு ஓகே, பல்சர் N160 ப்ரீமியம் மாடல். இது வந்து இதோட விலை வந்து 9,95,950 ரூபா. இதுக்கு வந்து உங்களுக்கு 40,000 ரூபா டிஸ்கவுண்ட் இருக்குது. நீங்கள் ரெடி கேஷுக்கு எடுத்தானே லீஸுக்கு எடுத்தானே உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் வரும். 9,94,950 பைக்கின் விலை வந்து இது. நீங்கள் இது சம்மந்தமாக நேராக வந்து பார்த்துக்கொள்ளலாம். இங்கே வந்தால் பைக்கையும் பார்த்துக்கொள்ளலாம். இது சம்மந்தமான டீட்டெயிலும் உங்களுக்கு மேலதிகமான டீட்டெயில் உங்களுக்கு தேவையான தகவலை நாங்கள் உங்களுக்கு தருவோம். உங்களுக்கு ஸ்பெஷலாக இதுக்கு 40,000 ரூபா டிஸ்கவுண்ட் வந்து போகுது. நீங்கள் ரெடி கேஷ் எடுத்தானே லீஸ் எடுத்தானே உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் நாங்கள் தருவோம். பல்சர் NS 200 இது வந்து 11,39,950 ரூபா இந்த பைக்கின் விலை. இது 200cc பைக் வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு 60,000 ரூபா டிஸ்கவுண்ட் இருக்குது. நீங்கள் ரெடி கேஷ் எடுத்தானே லீஸுக்கு எடுத்தானே உங்களுக்கு 60,000 ரூபா டிஸ்கவுண்ட் தர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் இந்த பைக்கை வந்து நேராக வந்து பார்க்குறேன்டால் பைக் வந்து சரியான டிமாண்ட் வந்து இப்போ டிமாண்டாக போய் கொண்டிருக்கு இந்த பைக். ஏன்னா 200cc பைக்கிலேயே இவ்வளோ பிக்கப்பை இந்த குறைஞ்ச விலைக்கு இப்போ டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியால் மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த 200cc பைக் வந்து இந்த குறைஞ்ச விலைக்கு ஒரு மாடலும் இதுவரை வரையில இலங்கையில். இப்போ இந்த ஒரு மாடல்லாம் இப்போதைக்கு தரமாயும் குறைவான விலையிலையும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. நீங்கள் இந்த பைக்கை பார்க்குறதுன்றால் இங்கே வந்து பார்க்கலாம். 3 நாள் இந்த பைக் இருக்கும். பைக்கை வந்து பார்த்து மேலே தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம். ரெடி கேஷ் எடுத்தானே லீஸுக்கு எடுத்தானே உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் 60,000 டிஸ்கவுண்ட்டும் இருக்குது.
ஓகே, அடுத்த பைக்கை பற்றி சொல்லுங்க. இது வந்து பஜாஜ் சிடி 100 ES. இது வந்து 6,37,950 ரூபா இந்த பைக்கின் விலை. இது 100cc பைக். செல் ஸ்டார்ட் இருக்கு, ஏலோ வீல் இருக்கு. 100cc பெட்ரோல் வந்து நல்லா பாய்க்கும். ஸ்ரீலங்காலேயே 1 லிட்டர் பெட்ரோலுக்கு அதிக கிலோமீட்டர் தரக்கூடிய பைக் இது. பெட்ரோல் நல்லா பாயக்கூடிய பைக். இந்த பைக்கை நீங்கள் நேரம் வந்தால் இங்கே பார்த்துக்கொள்ளலாம். உடனே தேவையானாலும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ரெடி கேஷுக்கு எடுத்தானே லீஸுக்கு எடுத்தானே உங்களுக்கு 60,000 ரூபா டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த பைக்குக்கு. இது ஒரு குறுகிய கால சலுகை மட்டும்தான் போகுது. அப்போ இந்த சலுகைக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வந்தீங்கன்னா பைக்கையும் பார்த்துக்கொள்ளலாம். தேவையான தகவல் நாங்கள் தருவோம். உங்களுக்கு வந்து பைக்கை நேராக பார்த்து கொள்ளக்கூடியமாக இருக்கும். இதை விட சகல பைக்குகளுக்கும் உங்களுக்கு வாரண்டி இருக்குது. 2 வருஷம் அல்லது 30,000 கிலோமீட்டர் மட்டும் உங்களுக்கு வாரண்டி தருவோம். அந்த வாரண்டி பீரியட்டுக்குள்ள இன்ஜினுக்கும் எங்களோட மேனுஃபேக்சரில் வர பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு வாரண்டி தருவோம். இதை விட உங்களுக்கு 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. எங்களோட சர்வீஸ் டீலர்ஸ், பாஸ் டீலர்ஸ் எல்லாமே ஜெஃப்னா டவுனுக்குள்ளேயே நிறைய இருக்குது. அப்போ உங்களுக்கு தேவையான சர்வீஸ் ஒன் டைமில் பெற்றுக்கொள்ளலாம். பார்ட்ஸையும் தேவையான நேரமே உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். பஜாஜ் இந்த பார்ட்ஸோ சர்வீஸோ உடனே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஜெஃப்னா டவுனை விட்டு வெளி இடங்கள்லையோ உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இந்த டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியில் வாகனங்கள் வந்து இலகுவாக உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யாழ்ப்பாணத்தில் உங்கள் கம்பெனி எங்கே இருக்குது? எங்கட வந்து ஜெஃப்னால எங்கட கம்பெனி இருக்குது. சேல்ஸ் பாயிண்ட் இருக்குது. ரீஜனல் ஆஃபீஸ் இலிப்பேடு சந்தையில் இருக்குது. பல்லாளி ரோட்டில் இலிப்பேடு சந்தையில் இருக்குது டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா இந்த பஜாஜ் பைக்கை பார்த்துக்கொள்ளலாம். மற்றது அதை விட செட்டாக் பைக் பார்த்துக்கொள்ளலாம். எலக்ட்ரிக் பைக் பார்க்கலாம். எலக்ட்ரிக் 3 வீலரும் பார்த்துக்கொள்ளலாம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே அங்கே இருக்குது. நீங்கள் அங்கே வந்தாலும் பார்க்கலாம். அந்த 3 நாளும் நேரடியாக உங்களுக்கு பார்க்குறது என்றால் இந்த சகல பைக்கும் இங்கேயும் இருக்குது. தேவையான தகவலும் தரலாம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியில் வேறு என்ன இப்போ வேறு வாகனங்கள் இல்லை கார் இருக்குது. இது என்ன விலை? 1,60,00,000 இந்த கார். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் அந்த கார். பாருங்க, பார்க்கவே மிரட்டுது. மேலதிக தகவலை வந்து நீங்கள் இங்கே வந்து பெற்றுக்கொள்ளுங்க மக்களே. இங்கே ஒரு கார் இருக்குது. 2,10,00,000. விலையில் கேட்டாலே அப்படியே தலையை சுற்றுற மாதிரி தான் இருக்கும். 2,10,00,000 பெறுமதியான ஒரு காரை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இங்கே பாருங்க, இந்த பின்பகுதி. ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டோம். குழப்பம் இல்லாமல் எப்படி இந்த கண்காட்சியை பார்க்குறது, என்ன ஓர்டரில் பார்க்குறேன்னு சொல்லி இனித்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நாங்கள் இதால் உள்ளே வந்து போக போகிறோம். இப்போ முக்கியமாக நாங்கள் முதலாவது கட்டமாக இதாலேயும் வந்து உள்ளே வந்து கொண்டு இருக்கிறோம். நான் வெளியில் போகலான்னு நினைக்கிறேன். இதால் போய் பார்க்குறது தான் சரியான ஒரு தேர்வாக உங்களுக்கு இருக்கும் மக்களே. வாசலால் வந்து அப்படியே நான் சொன்ன இடத்தால வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீச் ஆண்ட பூங்கொண்டுகள் வந்து விற்பனை செய்கிற இடம் இருக்குது. அதோடு வந்து இது முந்தியும் போட்டவை அதே மாதிரி சிரட்டையில் கைத்தொழில் செய்கிற ப்ரொடக்டுகளை வந்து இதில் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வரைக்கும் ஸ்டோல் இருக்குது மக்களே. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோலார் எனர்ஜி சார்ந்த ஒரு ப்ரொமோஷன் இதில் வச்சுருக்கணும். இதில் வந்து பாருங்கள் வேறு உற்பத்தி பொருட்கள் வந்து இதில் வச்சுருக்கணும். சின்ன சின்ன சிலைகளில் இருந்து சின்ன கஜு வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். அப்படியே வந்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள் மாலையெல்லாம் போட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டு இருக்கணும். எல்லாமே கம்பெனி எல்லாம். இதில் வந்து வீடுகளுக்கு தேவையான சிசிடிவி கேமரா விற்பனைகள், இதில் ஒரு கைத்தொழில் ரீதியான சின்ன சின்ன பொருட்கள், பானிபூரி அப்படின்னு சொல்லி ஒரு பொருட்கள் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கணும். எல்லாமே ஒரு ஸ்டோல். அந்த ஸ்டோலை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வந்து அந்த A-level O-level மாணவர்களுக்கு வந்து பாஸ் பண்ணாங்களுக்கு எஜுகேஷன் படிக்கிற இடம். ஸோ அப்படியான மாணவர்கள் இருந்தால் இந்த இதால் வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். மற்றது இதில் எங்களோட புத்தகங்கள் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கணும். புத்தக கண்காட்சி உங்களுக்கு தெரியும். எங்களோட புத்தகங்கள் ஸ்டோல். இங்கே வந்து பல சிறுவர்களுக்கு தேவையான பல புத்தகங்கள் இருக்குது. நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி எல்லாமே ஒரு ஸ்டோல் மக்களே. அப்படியே இங்கே கற்பகம், பல்மேரா போட், பனை சார்ந்த உற்பத்தி பொருட்களை வந்து இந்த ஸ்டோலில் வந்து 26வது ஸ்டோல். இந்த ஸ்டோலுக்கு மேலே நம்பர் இருக்கும். பனை சார்ந்த அத்தனை பொருட்களையும் வந்து இதில் காட்சிப்படுத்தியிருக்கணும். நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் வாங்கலாம். அப்படியே 27ஆம் நம்பரில் பூங்கொண்டுகளை வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கணும் பாருங்கள். அப்படியே 28வது ஸ்டோர்.
இப்படி ஒரு ஸ்டோலும் வந்து பார்த்தீங்கன்னா இது 29 ஸ்டோலுக்கு மேலே வந்து நம்பர் இருக்கும். இந்த நம்பரை வைத்து இங்கே ஒரு பொருளையும் வாங்கலாம். இந்த 29வது ஸ்டோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிவரால் நீர் கசிகிறது, மாடியால் நீர் கசிகிறதுன்னு சொல்லி அந்த போட்டை ஃப்ரூ சார்ந்த ப்ரொடக்ட்டுகளை வச்சுங்க. இதெல்லாம் பூசினா தண்ணி வராது. ஸோ இப்படி அங்கால 30 ஸ்டோல் அங்கே போகுது. 29 பார்த்த உடனே அங்கே போகக்கூடாது, இங்கே வந்துடணும். யாரும் குழம்பாதீங்க, நேராக நடந்து வாங்க. இந்த டென்ட்டுக்கு அப்படியே நேராக நடந்து வந்தீங்கன்னு சொன்னால் இது கொஞ்சம் வேகமாக பார்ப்போம். இங்கே வந்து ஆடைகள் இருக்குது. இது 30வது ஸ்டோல். இங்கே வந்து ஆடைகளை வந்து பாருங்கள். சரி, அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த ஐஸ் ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன். ஏர் கம்ப்ரேசராம், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸுக்கு வந்து பாவிக்கிற அதுகளுக்கு பாவிக்கிற பொருட்களாம். இப்போ அடுத்தது அப்படியே பார்க்குறோம். 34வது ஸ்டோல் அப்படியே வந்துட்டோம். இங்கே வந்து இந்த பெரிய பெரிய ஃபுட் சிட்டிகளுக்கு வந்து பொருட்களை வந்து பழுதாக போகாமல் வைக்கிற அதற்குரிய ப்ரொடக்ட்டுகளை வந்து வச்சிருக்கணும். இப்போ ஃபுட் சிட்டிக்காரருக்கு இது கொஞ்சம் பிரயோசனமாக வந்து இருக்கும். அப்படி எங்களை வந்து பிளாஸ்டிக் பொருட்களை வந்து விற்று கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இப்போ தான் வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி எங்களை வந்து ஆடைகள் நைட்டிகளை வந்து வச்சிருக்கணும். மக்களே கொஞ்சம் வேகமாக காட்டணும் வேண்டாம். இதேமாரி பல ஸ்டோல்கள் வந்து இருக்குது. கூட இல்லை, எல்லாம் சைனாலேருந்து வந்திருக்கணும். ஸோ இங்கே வந்து பெண்களுக்கு தேவையான ப்ரொடக்ட்டுகள் வந்து தயாராகி கொண்டிருக்கு. ஸோ பெண்களுக்கு தேவையான விஷயம் இருக்குது. அப்படியே 41வது ஸ்டோல் அது தயாராகி கொண்டிருக்கு. என்னென்னு தெரியல. இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் 41 தாண்டி வந்து நிறுவனங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க வந்து இங்கே வந்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது நிறுவனங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தருவாங்க. மேலதிக விஷயங்களும் அங்கே வந்து கதைங்க. அடுத்து சித்தாலை இப்போ இங்கே தயாராகி கொண்டிருக்குது. அப்படி இங்கே ஒரு சில ஆடை விற்பனை நிலையங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்குது. ஸோ அதோட வந்து பெண்களுக்கு தேவையான பல பொருட்கள் வந்து இங்கே இருக்குது. இது 46வது ஸ்டோல். இங்கேயும் வந்து ப்ரொடக்ட்டுகள் வந்து இருக்குது. இது 46. இப்போ இங்காலையும் வந்து ஸ்டோல் இருக்குது. 99வது ஸ்டோல். அங்கே போகக்கூடாது. ஸோ இங்கால வந்து பாருங்க, ஒரு ஸ்டோலும் வந்து இப்போ தான் தயாராகி கொண்டிருக்கிறோம். இது ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம். இங்கே ஒரு ஸ்டோல் இருக்குது. வித்தியாசமான நூடுல்ஸ் பேக்கெட் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். வேறு ப்ரொடக்ட்டுகளும் வந்து இங்கே இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு லைவ்ல எல்லாம் செய்து காட்டி சாப்பிட வந்து தருவினோம். ஸோ என்ன பொருள் வேணுமென்றாலும் நீங்கள் வந்து இங்கே வாங்கி கொள்ளலாம். அதோட வந்து இங்கே பாருங்கள், இது வந்து எல்லாருக்கும் தேவை. இந்த ரில்லர், சின்ன சின்ன பொருட்கள் பாருங்க, இப்படியான பொருட்கள் பார்க்குறாங்களுக்கு உங்களுக்கு விளாங்க. இந்த பொருட்கள் விற்கிற ஸ்டோல் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி 54வது ஸ்டோலில் வந்து ஃபுல்லாக சாப்பாடு தான். அண்ணன் சுவையாக வெட்டிட்டு இருக்காரு. தொதல் அப்படின்னு சொல்லி விற்பனை செய்து கொண்டிருக்காரு. 54வது ஸ்டோரில் நல்ல உணவுப் பொருட்கள் வந்து இருக்குதுங்க. இது அடுத்தது 55வது வந்து இது ஒரு ஸ்டோல். இது என்னன்னே தெரியலை. பட் இதில் ஷாம்பூன்ற படங்கள் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னா எல்லாமே வந்து 25% டிஸ்கவுண்ட்டில் வந்து குடிக்கணும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ப்ரொடக்ட்டுகள் எதுவும் இருந்தால் தயவு செய்து வந்து வாங்கி கொள்ளுங்க மக்களே. ஓகே, நாங்கள் ஆரம்பத்தில் போனது அந்த இடத்தால் இப்போ அப்படியே சுற்றி இதால் வந்திருக்கிறோம். அப்படியே இங்கால போகக்கூடாது, இங்கால தான் போகணும். 59வது ஸ்டோல். நீங்கள் எது பார்த்தாலும் ஸ்டோலை பார்த்து ஒவ்வொரு பொருட்களையும் வந்து வாங்க. 60வது ஸ்டோலில் பாருங்கள் என்னென்ன பொருட்கள் வைத்திருக்கணும் வந்து சொல்லி. இது எங்கட உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் வந்து இதில் வச்சிருக்கணும். இந்த வைன் எல்லாம் கிடக்குது. இது வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ வீடுகளுக்கு எல்லாம் வந்து பிரிண்டட்டில் தான் வந்து வேலைப்பாடுகள் எல்லாம் செய்யணும். அந்த ஸ்டோல் வந்து இதில் இருக்கிற காட்சியை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த கதவு வேலைப்பாடு பாருங்க. ஓகே, இங்கே வந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் வந்து விளையாடலாம். ஸோ இதெல்லாம் ஒரு கம்பெனி. ஓகே, இது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. உங்களுடைய வீடுகள் பொருட்கள் என்ன விற்கிற என்றாலும் இவையோட வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இங்கே பாருங்க, இப்படி ஒரு கம்பெனியும் வந்து தங்களோட ஸ்டோலை வந்து போட்டிருக்கணும். எல்லாம் வந்து ஒரு ப்ரொடக்ட்டுகள்.
67வது ஸ்டோரில் எப்படியான பொருட்கள் இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு தேவை எப்படின்னு சொன்னால் வந்து வாங்குங்க மக்களே. 67வது ஸ்டோல், 68வது ஸ்டோலில் பாருங்க. இது கேமரா ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம். 69ல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பாருங்க என்னென்ன தேவையோ அவ்வளோ இருக்குது. 70வது ஸ்டோலில் பாருங்க. 70, 71, 72 3 ஸ்டோரும் வீட்டுக்கு தேவையான அந்த கல்லுக்கள், வெளியில் பதிக்கிற கல். அப்படியே திருப்பி நாங்கள் வந்த இடத்துக்கே வந்துட்டோம். சரியான ஓர்டரை வந்து காட்டுறேன். இப்போ மக்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஓகே, மறுபடியும் இந்த இடத்துல வந்தோடனே என்ன குழப்பம் அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே போகிறதா திருப்பியும் இல்லை இதை பார்க்குறதான்ற ஒரு குழப்பமாகறாங்க. இப்போ நான் வந்து சொல்கிறத கேளுங்க. ஓகே, முதல்ல வந்துட்டோம், இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம் என்று சொன்னால் இப்போ இதுக்குள்ளே திருப்பி போகாமல் இந்த கூடாரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு முதல் இப்போ இந்த கூடாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே சில பொருட்களை வந்து வச்சிருக்கணும். ஜகபோசா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வந்து இதுக்குள்ள வச்சிருக்கணும். வேறு ப்ராடக்ட்களும் வந்து இதில் இருக்குது. ஒரு ஃபுட் சிட்டியை வந்து உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. இங்கே இப்போதான் எல்லாம் துவங்கினோம். ஒரு ஃபுட் சிட்டியை வந்து உள்ளே இருக்குங்க. இதுக்குள்ளதான் மக்களே நாங்கள் நின்றுருந்தோம். இதுக்குள்ளே நின்று தான் இதை பார்த்தோம். இதெல்லாம் இந்த குழப்பம் நான் சொன்னேன் மக்களே, நானே குழம்புறேன் வந்து. சரி, இப்போ நான் வந்து இதை அப்படியே பார்த்துட்டு நான் இதெல்லாம் வந்து நிற்க போகிறேன். அப்படியே இதுக்குள்ளே வந்து போக போகிறேன். இங்கே வந்து போனோம்னு சொன்னால் புது கார்களை எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கணும் பாருங்க. இங்கே எல்லாம் வந்து புதிய கார்கள். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஸ்டோல் வந்து டாட்டாண்டு. அப்படியே இந்த ஸ்டோல் இப்போ அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ இது வேறு ஒரு ஸ்டோல் உண்டு. இது வந்து அழகு சாதன பொருட்கள் அந்த ஸ்டோல். இப்போ வந்து நாங்கள் டாட்டாண்ட ஸ்டோர் பார்த்துட்டு இது பாருங்கள் 72ஆம் நம்பருக்கு முன்னால் இருக்கிற இந்த ஸ்டோரால் போகிறது நல்ல. ஏண்டா இதால் போகிற ஒரு முறை. இதால் போனீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்துலாம் ஒரு கம்பெனி வந்து இங்கே வந்திருக்குது பாருங்கள். எல்லாம் ஒரு ஸ்டோல் மகளே. இதில் பேக்குகள் எல்லாம் வந்து விற்பனை செய்யணும். 85வது ஸ்டோலை பாருங்க. இதெல்லாம் பெரிய நிறுவனங்களுக்கு தேவையான, இதெல்லாம் அந்த சிறு கைத்தொழில் தேவையான ஆட்களுக்கு அந்த பேக் பண்ணுற மாதிரி. 86வது கழிஞ்சு அடுத்த ஸ்டோல் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே பல ப்ராடக்ட்கள் இருக்குது. எல்லாம் தீப்பொட்டி சார்ந்து, ஊதுபத்தி சார்ந்து அதே இடத்துல போன வருஷம் வச்சு அதே இடத்துல வந்து வச்சிருக்கணும். அடுத்து இங்கால ஒரு ஸ்டோல் இருக்குது. இதுவும் வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டோல். இங்கேயும் வந்து நூடுல்ஸ் பேக்கெட்டுகள் அது இதெல்லாம் உங்களுக்கு லைவில் வந்து செய்து காட்டிவினோம். அப்படியே நாங்கள் அடுத்த ஸ்டோலுக்கு வந்தோம்னு சொன்னால் இங்கே வந்து தையல் இயந்திரங்கள். இந்த ஸ்டோல் நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த இதுக்கு முன்னால் 64வதுக்கு முன்னால் இந்த ஸ்டோல் இருக்குது. ஃபுல்லாக தையல் இயந்திரங்கள் இருக்குது. அதோட இதெல்லாம் இந்த ஃபுல்லாக மிஷின் இருக்காங்க பாருங்கள். அது சார்ந்த பொருட்கள் இருக்கிறார்கள். தயவு செய்து வாங்க. எல்லாம் வித்தியாசமான இயந்திரங்கள். அப்படியே நாங்கள் 91வது இலக்கம் பார்த்தோம்னு சொன்னால் சிமெண்ட் கம்பெனி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த புது கம்பெனி நினைக்கிறேன். நேராக வந்து கதைங்கோ. அப்படியே 92வது, 91, 92வது எல்லாம் பர்ஃப்யூம் சார்ந்த பொருட்களை வந்து வைத்திருக்கணும். சரி, இப்போ அப்படியே நாங்கள் 92வது பார்த்தோன்னே இங்கால போக தோணும். அதாவது டவர் இருக்கிற இடத்த பாருங்க. இங்கால போகாமல் நாங்கள் மற்ற ஸ்டோல் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே குழப்பம் தான் மக்களே, சத்தியான குழப்பமாக இருக்குது. இங்கே வந்தால் அப்படி தான் எல்லாமே நிறைய ப்ராடக்ட்கள் இருக்கிறதால இங்கால ஸ்டோலுக்கு போகிறதான குழம்புவீங்க. இது ஒரு ஸ்டோல், அடுத்த ஸ்டோல். அப்படியே நாங்கள் சுற்றி அப்படியே வரோம். சத்தியாக காணொலியை பார்த்துட்டு வாங்க. இங்கே வந்து சமையல் சார்ந்த பொருட்களை வந்து வச்சிருக்கிறோம். இது வந்து நாங்கள் மிஷினரி பார்த்துட்டோம். 2 கரையிலையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கம்பெனி நாங்கள் பார்த்துட்டோம். ஓகே, 116வது ஸ்டோல்னு சொன்னால் அந்த சிறு கைத்தொழில் செய்கிறார்களுக்கு பிரயோசனமாக இருக்குது. இதில் அந்த பேக்கெட்டுகள் வந்து பேக் பண்ணுறது அதில் விளக்கமாக வந்து போட்டிருக்கிறோம். அப்படியே ஒரு ப்ராடக்ட்டுகள்
லங்கா மஹால் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க சின்ன சின்ன தோடுகள் வந்து இங்கே வாங்கலாம். இந்தியன் சார்ந்த தோடுகள் வந்து வாங்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. உடுப்புகளும் இருக்குது. இது 118ஆவது. அப்படியே ஒரு ஸ்டோலையும் வந்து நாங்கள் பார்த்து இது 120ஆவது ஸ்டோரில் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்க. இதை பார்த்துட்டோம். திருப்பி நாங்கள் டாடா ஸ்டோர் ரூமுக்கு வந்துட்டோம். திருப்பி நாங்கள் மெலிபன் இந்த பக்கத்துக்கு வந்துட்டோம். இதால் தான் நாங்கள் போனாங்க. இப்போ வந்து இதில் ஒரு இதில் நீங்கள் வந்துட்டு இல்லைங்க சாப்பிடக்கூடிய வகையில் அவை இந்த ப்ராடக்ட்டுகளை வந்து இதில் வச்சிருக்கணும். சமைச்சு வந்து கொண்டிருக்கணும். பாருங்க சமையல் எல்லாம் பாட்டு வேகமாக வந்து நடந்து கொண்டுருது. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து சாப்பிடலாம். அடுத்த ஸ்டோல் வந்து நாங்கள் இங்கே இது வந்து பார்க்க போகிறோம். இது வந்து மார்பிள், வீட்டுக்கு தேவையான இந்த மார்பிள் சார்ந்த விஷயங்கள். அப்படியே நாங்கள் இங்கே அந்த இதில் சாப்பிட்டுட்டு வாரம் நயங்களை வரையக்குள்ள பாருங்க வேறு வேறு ப்ரொடக்ட்டுகள் வந்து இதெல்லாம் பெரிய பெரிய மிஷினரிகள், பல கோடி பெறுமதியான மிஷினரிகள். பாருங்க எல்லாம் வந்து ஒரு முள்ளாக இருக்குது. என்ன மிஷின்னு எனக்கு தெரியலை. இதெல்லாம் அந்த மார்பிள் கட் பண்ணுறது இந்த மிஷின் வேறு வேறு பொருட்களுங்க இப்படியானெல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறேன். எல்லாமே கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு மக்களுக்காக பார்த்து கொண்டிருக்கணும். இது வந்து இந்த மிஷின் இப்போ நாங்கள் கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணால் இப்படியான டிசைனை வந்து அதை செய்து தரும். இந்த லக்ஷ்மி பிள்ளையார் அந்த மிஷின் என்று நான் நினைக்கிறேன். அப்படியே வேறு வேறு கம்பெனிகளே பார்த்து வந்துக்கிறேன். லக்கி லேண்ட் பிஸ்கட் கம்பெனி வந்திருக்கு. அதே மாதிரி ஓடு சார்ந்த கம்பெனி இங்கே வந்திருக்குது. ரைட், இதில் மாம்பழம் இதெல்லாம் ஜூஸ் குடிக்க ஆற்றலாக இருக்கும். நல்லா இருக்கும். ஸோ அவங்களோட கம்பெனி ஒரு வருஷம் வந்து வருவாங்க. இந்த வருஷம் வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் மீண்டும் வந்து ஓடு சார்ந்த கம்பெனி வந்து வந்திருக்கு. அந்த ஸ்டோரில் தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வந்து ஓடு கூரை சீட் சார்ந்த கம்பெனி வந்திருக்கு. அப்புறம் தாண்டி வந்தோம்னு சொன்னால் 145ஆவது ஸ்டோரில் இது முடியும். இதில் வந்து துவாயல் உடுப்புகள் எல்லாம் வச்சிருக்கணும். அப்படியே நேர வந்தோம்னு சொன்னால் மேலும் கண்காட்சி கூடத்துக்கு பிறகு நாங்கள் கடைசியாக போவோம். இதோடு நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். இங்கே வந்து மோட்டர் பைக்ஸில் வந்து வச்சிருக்கணும். பாருங்க எல்லாமே எலக்ட்ரிக் பைக்குகளை வந்து வச்சிருக்கணும். அப்படியே நாங்கள் எலக்ட்ரிக் பைக்குகளை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ஸ்டோலால் அப்படியே போகலாம். இதெல்லாம் அதே மாதிரியான ஒரு உணவு சார்ந்த கம்பெனியெல்லாம் 164 கம்பெனியை பாருங்கள். 164ஆவது ஸ்டோல் சிறுவர்களுக்கு தேவையான பொருட்கள். இது ரிங்ஸ் ஆஃபுக்கு 165ஆவது. இது பாருங்க கூறி எல்லாம் இப்படி போட்டிருக்கணும். இதெல்லாம் இப்போ வீட்டுக்கு அடிக்கிற முக்கியமான ப்ராடக்ட்டுகள். மகளை காட்டுறேன்டா எல்லாமே காட்டணும். 168ஆகும். லைட் சேல் வந்துடுச்சு. $169. இது 170ஆகுது. ஸோ உங்களுக்கு பார்க்கலே தெரியும் என்னென்ன பொருட்கள் இதில் இருக்குது. நீங்கள் எதை பிரயோசனமாக வாங்க வரலாமன்றது வரைக்கும் இருக்குது. 3 நாட்கள் இந்த கண்காட்சி வந்து இருக்க போகுது. ஸோ இதுதான் விஷயம். இது வந்து உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி வேகமாக காட்டுறேன். இதெல்லாம் ஒரு பொருள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த மிஷினில் தான் இந்த கட்டிங் கட்டி எடுத்தது. எப்படி கொண்டு வாங்க பிள்ளையார. மறுபடியும் வந்து விட்டோம். அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதே இடத்துக்கு வந்துட்டோம். அப்படியே வந்தால் சரி அங்காளி பக்கம் போனால் ஆபத்து. ஏன்னா அங்கால போக வேண்டாம், இப்போதைக்கு போக வேண்டாம். இங்கே பாருங்க, இதில் வந்து வாகனங்களை கொண்டு வந்து வச்சிருக்கணும். இப்படியான ட்ரக் வேண்டுறார்கள் இங்கே வரலாம். ஏன்னா இந்த பகுதியை பார்த்துட்டு போகிறது ஈஸி எங்களுக்கு. அதாங்குது அங்காளி பகுதிகளுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளம்பிங் சார்ந்த விஷயங்கள். ஒவ்வொரு வருஷமும் இப்படித்தான் அவர்கள் அதை வந்து செய்வார்கள். நெருப்பெறுகிற மாதிரி செய்திருக்கணும். உள்ள வரணும். எல்லாமே வந்து வீட்டுக்கு தேவையான பிளம்பிங்கில் வந்து இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம். எல்லாம் ப்ராடக்ட்டுகள் இதெல்லாம் நல்லா இருக்கும்.
நல்லா செய்திருக்கு. நான் பார்க்கல இந்த ஸ்டோல்லாம் சரியான ஒரு ரியலிஸ்டிக்காக வித்தியாசமாக வந்துருக்கு. இதெல்லாம் மாவல் ஐட்டங்கள். என்ன பொருள் தேவையோ நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சுவிட்ச் போர்ட். அப்படியே நாங்கள் உள்ளதை பார்த்துட்டோம். அப்படியே எங்களை பாருங்கள், ஒரு ப்ரொடக்டில் வந்து இதெல்லாம் பெரிய பெரிய வாகனங்களுக்கு அந்த வாகனங்களோட ரிம்கள் எல்லாமே ஒரு காட்சி கூடங்களில் வந்து தயாராக இருக்கிறது. மக்களை வாங்க, உங்களுக்கு தேவையானதில் வந்து பெற்றுக்கொண்டு போங்க. அத்தனை பொருளும் இருக்குது மக்களே, சக்கல பொருட்களும் இருக்குது. நான் கொஞ்சம் வேகமாக காட்டினா தான் காணொலியை வந்து வேகமாக வந்து முடிக்கலாம். ஏன்னா இந்த வருஷம் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கொண்டு வந்து வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து பில் போடுறது, ஃபுட் சிட்டி வழியாக பில் போடுறாங்களுக்கு இந்த இடம் பிரியோசனமாக இருக்கும். அப்போ அதுதான் பார்த்து கொண்டு வரோம். ஓகே பாருங்கள், இதெல்லாம் அந்த உணவு வெட்டுற மிஷின்கள், சின்ன சின்ன சிறுகை தொழில் செய்கிறார்களுக்கு வந்து பிரியோசனமாக வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து நீர் சுத்திகரிப்பு விஷயங்கள். வீடுகள் வழியே 197 இலக்கம் வீடுகள் வழியாக நீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் வச்சுக்கிறார்களுக்கு இந்த ஸ்டோல் வந்து பிரியோசனமாக இருக்கும். அப்படியே நாங்கள் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் பார்த்துனாங்க. இங்கே வந்து ஆட்டோக்கள் வந்து காட்சிப்படுத்தி இருக்கணும். ஓகே, மறுபடியும் அப்படியே நான் சொன்ன ஆர்டர் படி பார்த்து வந்துட்டேன். உண்மையிலேயே குழப்பம். மக்களை என்ன செய்ய போகிறீங்களோ தெரியல. ஏன்னு சொன்னால் ஏராளமான மக்கள் வர போகிறீங்க இந்த இடத்துல. சரி, முடிஞ்ச வரைக்கும் அப்படியே நான் ஆர்டர் பண்ணி போகிறேன். இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து எலக்ட்ரிக் கார் பார்த்துட்டு இங்கே போகிறோம். இப்போ வந்து வீட்டுக்கு தேவையான புது வீடு காட்டுறீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டோல் வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அதோட வேலியல் போடுற ஆக்களுக்கு சரியா, அவைகளுக்கு இந்த ஸ்டோல் வந்து பிரயோசனமாக வந்து இருக்கும். அதே மாதிரி எல்லாமே இதெல்லாம் அங்காளி பக்கமாக பார்த்துட்டோம் மக்களே. கொஞ்சம் வேகமாக வந்து நாங்கள் செல்லுவோம். இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து நாங்கள் பார்த்து நாங்கள் என்னென்ன பொருள் தேவையோ தயவு செய்து வாங்க. வந்தீங்கன்னா பிரயோசனமாக வந்து இருக்கும். இயந்திரங்களை பாருங்க, எல்லாமே வித்தியாசமான இது வந்து சணல் நூல் எடுக்கிற இயந்திரம் நினைக்கிறது. எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறது. ரைட், இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறது மக்கள், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் புதிய கார்களை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இப்போ நாங்கள் இந்த ஸ்டோல் பார்த்தா பிறகு திருப்பியும் வந்து இதிலே தான் நிற்க போகிறோம். வந்து இப்போ இதில் வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, இல்லை இது பார்த்துருப்பீங்க. ரைட், அப்படியே நாங்கள் புதிய கார்கள் பார்க்குற நேரத்தில் இதில் வந்து ஜேசிபி இயந்திரங்களில் இருக்குது. அடையாளப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஜேசிபி இயந்திரங்களில் இருக்குது. அப்போ ஜேசிபி இயந்திரங்களுக்கு அடுத்ததாக புதிய கார்களை வந்து பார்க்கலாம். முக்கியமாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியோட புதிய பைக் வந்து லான்ச் பண்ணினோம். ஸோ நீங்கள் இங்கே தான் வந்து இந்த பல்சர் பைக் எல்லாம் வாங்குகிற இடம். ஸோ அதையும் நாங்கள் முக்கியமாக வந்து பார்க்க போகிறோம். காணொலி அப்படியே தொடருங்க. சரி, இங்கே புதிய வாகனங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். டொயோட்டா வாகனங்கள், இதெல்லாம் வந்து 69,90,000 பெட்ரோல் வாகனமாம் இந்த வாகனம். ஸோ இதுலேயும் ஒரு கயஸ் மாதிரி ஒரு சின்ன நிற்குது பாருங்க. 1,14,00,000 இது பாருங்க. ஒரு சின்ன கயஸ் மாதிரி இருக்குது. முழுது அடைக்கப்பட்டு தான் இருக்குது. 1,14,00,000. 60, அதாவது அப்படி ஒரு ஸ்டோலையும் பார்க்குறோம். இது வந்து டொயோட்டா லங்காண்ட கார். இது வந்து 69 லட்சம். இப்போ எடுத்தால் 66 லட்சத்துக்கு தருவினோம். ஸோ அந்த காரை வந்து பார்க்குறோம். மக்களை முடிஞ்ச வரைக்கும் நான் வேகமாக காட்டுவேன். நேராக வந்து பாருங்கள். 69 லட்சம் இந்த காருடைய பின்பகுதி. டொயோட்டா லங்கா இது வந்து 79 லட்சம் பெறுமதியான ஒரு பெகனர் கார். 79 லட்சம். 77க்கு வந்து இங்கே தருவினோம். மேலதிக விவரங்களை வந்து இவர்கிட்ட வந்து கேளுங்க. இங்கே இதுக்கு முன்னால் தான் இருக்குது. சரி, தேங்க்ஸ். அப்படியே பெரிய புல் டோசர் எல்லாம் அமைக்குது. என்ன வித்தியாசமாகவே என்னது இதெல்லாம் இதில் பார்த்ததே இல்லை. ஓகே, இப்போ நீங்கள்
இங்கால பார்த்தாலும் வாகனங்கள் தான். சரி, நான் ஓவரோலாக வாகனங்கள் வரும். ஜேசிபி இருக்குது, வேறு வேறு இயந்திரங்கள் எல்லாம் பெரிய பெரிய வாகனங்கள் தான். இந்த வாகனங்களை பாருங்க, எல்லாம் புதுசு. இதில் வந்து ஒரு பிக்கப் ஒன்று இருக்கு. என்ன விலையாண்டு கேட்போம். 1,69,00,000 பெறுமதியாம் இந்த பிக்கப். இதெல்லாம் வந்து நான் ஒழுங்கு முறைப்படி உங்களுக்கு காடி கொண்டு போகிறேன். இங்கால வந்து பார்க்கக்கூடாது. இதில் ஒன்று இருக்கு பாருங்கள், 1,78,00,000 இந்த கயஸ். எப்படி விலைகளை பார்த்தீங்களா? 1,78,00,000 பிரம்மாண்டமாக நிற்குது. அதோட இந்த கார்களை பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த விலையை கேட்டு அதிர்ச்சியாவீங்க. 1,98,00,000 பெறுமதியான காரை தான் நீங்கள் பார்க்குறீங்க. 1,98,00,000 எப்படி இருக்கு? வா, கருப்பில் சும்மா தகண்டு இருக்கு, வேறு லெவலில் இருக்கு. ஆனால் எங்கே வாங்க, 1,98,00,000 அம்மா அஜிதாயே. சரி, இப்படியே நாங்கள் இப்போ அந்த ஸ்டோலை வந்து பார்த்துட்டோம். மக்களை இதுவரை பார்த்த ஸ்டோலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தது, இதெல்லாம் நாங்கள் போய் பார்த்துட்டோம். இப்போ நான் ஒரு கட்டம் சொல்லியிருப்பேன், பார்க்க போகிறோம்ன்ற ஸ்டோல். இது வந்து தொங்கல்ல இருக்குது. இதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது நான் சொல்கிற ஆர்டர் படி வந்தீங்கன்னா ஈஸி. இப்போ புது காரை பார்த்துட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், பின்னுக்கு கொஞ்சம் ஸ்டோல் இருக்குது. அது பார்க்க வேண்டிய நேரம் இதுதான். ஆனால் அது வந்து நாங்கள் அந்த கரையால் வந்து போக போகிறோம். அது போகைக்குள்ளே பாருங்கள், இந்த பின்னுக்கு இருக்கிற ஸ்டோலுடைய அந்த வாசல் பகுதியை மட்டும் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள்னு சொன்னால் அந்த பாசல் கட்டுற கடைகளுக்கு பாசல் கட்டுற பொருட்கள் இருக்குது. அதே மாதிரி வேறு வேறு பொருட்கள். இது 162 சோல், 146 நிறைய அளக்கிற மிஷின்கள். அதே மாதிரி ஆடைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து இதில் வந்து இருக்குது. இப்போ இந்த ஸ்டோல் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம். இதில் போலீஸார் எல்லாம் வந்து இந்த ஸ்டோல் வச்சுக்கிறார்கள் எல்லாம் வந்து செக் பண்ணினோம், பதியினம் அப்படியான விஷயங்களை வந்து அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணி வந்துட்டேன். இப்போ நாங்கள் வந்து இப்போ இது முதல்ல உங்களுக்கு காட்டிடுறோம் எப்படி பார்க்குறேன். இப்போ இந்த ஸ்டோல் இதுலேருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லி வேகமாக பார்க்க போகிறோம். இங்கே தான் நீங்கள் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள், அதாவது கவரிங் நகைகள், கவரிங் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. அதே மாதிரி ஊதுபத்தி பொருட்கள், பிளாஸ்டிக் சார்ந்த பொருட்கள் ப்ரொமோஷன் பண்ணி கொண்டிருக்கேன் பாருங்கள். பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு அப்படியான விஷயங்கள். அதோட முக்கியமான பொருட்கள் இதில் இருக்குது. பார்த்து வாங்க. 97, 98க்கு போகிறோம். இதெல்லாம் அந்த பெயின் உள்ள ஆக்களுக்கு வேசுவன ஆக்களுக்கு இதெல்லாம் முக்கியமாக தேவையான பொருட்கள் வந்து இதில் இருக்குது. இது அடுத்த பொருள் பாருங்க. ஒரு பொருளையும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அக்கா வந்து சமைக்கிறா பாருங்க, எப்படி அடிக்கிறாங்க. நல்லா இருக்கு. என்ன பாருங்க, பெயிண்ட் சுற்றுது பார்த்தீங்களா அப்படியே. இதெல்லாம் ஒரு ப்ராடக்ட்ஸ். இப்போ நாங்கள் முடிவில் வந்து நிற்கிறோம் பாருங்க. நாங்கள் ஏற்கனவே பார்த்துருப்போம். வீட்டுக்குள்ளே போகிறது போல இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நான் மெதுவாக காட்டியிருக்கிறேன். ஒரு ஸ்டோர்லேயும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி விஷயங்கள் இருக்குது. தயவு செய்து வாங்குங்க. பெட்ஷீட் அதெல்லாம் இங்கே வாங்கி கொண்டிருக்கணும். ஓகே, இப்போ இங்கே போயிட்டோம். அப்படியே வந்து இதால் போகிறோம். என்னென்ன இருக்குன்னு எனக்கும் ஒரு ஆர்வம் தான் பார்க்குறதுக்கு. ஆனால் வேகமாக வந்து பார்க்க போகிறோம். தேயிலை கம்பெனி வந்திருக்கு. இது ஒரு கம்பெனி வந்து என்னென்னு சொல்லி கேளுங்க. கண்ணாடி 149 ஸ்டோர். சிங்கர் கம்பெனி இருக்கு. மகளே, இன்னும் வேகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே வந்து தங்களுடைய ப்ரொடக்டுகளை வந்து வேகமாக வந்து காட்சிப்படுத்திக்கிறோம். மக்களும் இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த வீட்டுக்கு வந்து தேவை. எல்லாம் பொறுத்தினா க்ளீன் பண்ணி தரும் தண்ணியை.
எல்லாமே பிரியோசனமான பொருட்கள் தான். சின்ன சின்ன டப் எல்லாம் வந்து இங்கே குவிச்சு வச்சு விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். இது 155வது ஸ்டோல். இது பாருங்க, ஃபோட்டோ காப்பி மிஷின் எல்லாம் வந்து இதில் வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறோம். தேவையாண்டா வாங்கலாம். அடுத்ததாக பாருங்க, விற்பனைகள் இல்லாமல் ஊதுபத்தி. இப்படி ஒரு கம்பெனியும் வந்து இங்கே இருக்குது. இதில் வந்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு போகலாம். 162வது ஸ்டோர். மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் இங்கே இடம் பெற்று கொண்டிருக்கிறது. அடுத்தது இது நீங்கள் ஸ்டாலில் பார்த்துருப்பீங்க. மகளே, நான் சொன்ன ஆர்டர் பண்ணி வாங்க. இதில் வந்து வாசனை திரவியங்களை வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்டோல் நம்பரை காணல, 199. அடுத்தது என்ன பொருட்கள் எல்லாம் சிறுகை தொழில் சார்ந்த பேக் பண்ணுற பொருட்களாக தான் இருக்கணும். இந்தியன் ப்ராடக்ட். செட்பேக் லெங்கா 199 வந்து இந்தியன் ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்கலாம். எல்லாம் காட்டி இருக்கிறேன் ஒவ்வொருவளாக. இது பிஸ்கட். யாருக்கெல்லாம் பிஸ்கட் பிடிப்போமோ அவர்களுக்கு இந்த ஸ்டோல் ரொம்ப பிடிக்கும். இது அடுத்த ஸ்டோல். எல்லாம் பிஸ்கட். அந்த ஐயாலாம் அள்ளி எடுத்துக்கொண்டு போகிறார். மக்களே, இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டோலையும் பாருங்கள், பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பாகவும் வந்து இருக்குது. அனைத்து பொருட்களும் வந்து இங்கே விற்பனை செய்து கொண்டு இருக்கிறோம். ரைட், இப்போ நாங்கள் சரியாக தொங்கலில் வந்து நிற்கிறோம். வாராக்கள் தொங்கல் வரைக்கும் வாங்க, அனைத்து பொருட்களையும் வந்து வாங்கலாம். துதல் வந்து செய்யணும். இந்த நம்பரை மறைச்சிட்டு, நம்பர் சொன்னால் தான் ஈஸியாக இருக்கும். வாகனங்கள் தேவையான ஆயில். அடுத்தது வீட்டுக்கு தேவையான கொமட்டில் இருந்து அடிச்சு துவம்சம் பண்ணுறாங்க. வேறு லெவல், நல்ல ஒரு ஸ்டோல் உண்டு. இப்படி எங்கேயும் ஒரு கம்பெனி இருக்குது. ஓகே, இப்படி பார்த்து நாங்கள் முடிச்சிட்டோம். தொங்கலில் எப்படி பார்க்குறது முடிச்சிட்டோம். மணி அடுத்தது வந்து வரிசைக்கிரகமாக வெற்றிகரமாக நாங்கள் ஒரு குழப்பம் இல்லாத முடிவு உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். இந்த காணொலி பார்க்குறார்கள் வாங்க. இப்போ அடுத்து இந்த கார் பார்த்துட்டோம். இங்கேயும் வந்து பல ப்ரொடக்டுகளை வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பைக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் 5,90,000 ரூபா எலக்ட்ரிக் பைக். ஓகே, இதில் வந்து அப்படியே நெஸ்கோஃபியை குடிச்சிட்டு அப்படியே எஞ்சால வந்து இதுக்கெல்லாம் அந்த ஸ்கூட்டி இந்த விலை கேட்டேன்னா இதிலே வந்து எலக்ட்ரிக் கார்கள் வந்து வந்திருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு விலையை வந்து கேட்கலாம். 60 லட்சம் பெறுமதியான ஒரு எலக்ட்ரிக் கார் ஒன்று இதில் வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது ஒரு 61 லட்சத்தில் ஒரு வாகனம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்காம். மேலதிக விவரங்களை வந்து நேராக வந்து நீங்கள் கேளுங்க மக்களே. மகளை நாங்கள் இப்போ வேகமாக பார்க்க போகிறோம். இன்னும் வேகமாக பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்டோல் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். தொடர்ச்சியாக புதிய வாகனங்கள், புதிய உற்பத்தி பொருட்களை வந்து இவர்கள் காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். என்ற காணொலி வந்து ரொம்ப நீளமான காணொலி என்றதால் இன்னும் வேகமாக வந்து காட்டுறேன். பாருங்கள் என்னென்ன பொருட்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா பொருட்களையும் பார்ப்பதற்காகவும் வேண்டுவதற்காகவும் முதல் நாளிலேயே ஏராளமான வாடிக்கையாளர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றார்கள். எவ்வளோ ஸ்டோல் உண்டு பாருங்க. அப்பா, இது மட்டும் இல்லை, இதோட வந்து இந்த வணக்கம் இருப்பா, இதோட வந்து இந்த ஸ்டோல் வந்து முடிய போகுது. எனக்கு இறுதி நேரம் என்றதால கொஞ்சம் வேகப்படுத்தி வந்து காட்டுறேன். முடிஞ்சு கடைசி நேரம் வரைக்கல நீங்கள் இந்த டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி வந்து பார்ப்பீங்க. இந்த காணொலி சார்ந்து பார்த்துட்டீங்க. மேலதிகமான காணொலிகள் இன்னும் இருக்குது. அதோட முடிவடைகிற நேரத்தில் அந்த சாப்பாட்டு பொருட்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் கண்காட்சி பார்த்து முடிகிற நேரம் நீங்கள் டேவிட் பீரிஸ் கம்பெனிக்கு வரலாம். நான் சொன்ன விஷயத்தை பார்க்கலாம். அதோட அங்கேயும் பாருங்கள், சில எலக்ட்ரிக் பைக்கில் வந்து டெஸ்ட் டிரைவ் கொடுத்துருக்குறாங்க. ஓடியும் பார்த்து கொண்டிருக்கணும். முழுதாக பிரயோசனமான விஷயம் இந்த கண்காட்சி. இப்போ நாங்கள் ஒரு ஓர்டரில் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். இது உங்களுக்கு பிரயோசனம் வந்து நம்புகிறேன். அதோட வந்து சிலது வந்து நான் உங்களுக்கு காண்பிச்சிருக்க மாட்டேன். அப்படியானதில் கொஞ்சம் வேகமாக காட்டுறேன். அப்படி நாங்கள் டேவிஸ் பீரிஸ் மோட்டார் கம்பெனியை கடந்து வந்து மட்டும் சொன்னால் இங்கே வந்து உழவு இயந்திரங்கள், அப்புறம் வேறு பொருட்கள்,
அநேகமான வாகனங்கள்லாம் வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பாருங்க மகளே, இப்போ அப்படியே டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியால் இடது சைட்டால் வந்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வாகனங்களை வந்து பார்ப்பீங்க. அதுபோல் அப்படியே வலது திருப்பி இடதுகை அப்படியே சுற்றி அப்படி வந்து இப்படி இஞ்சால பார்த்துட்டு இப்போ திருப்பி இடது பக்கமாக வந்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்களை வந்து அவர்கள் ஒரு ஸ்டோர்லையும் வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். டேவிட் பீரிஸ் அதே மாதிரி இந்த டிராக்டர், இந்த பச்சை கலர் டிராக்டர் இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இப்போ நான் இங்கே போகிறதுக்கு முதல் நான் வாசலில் வந்து சில விஷயத்தை இடது சைட்டில் ஹார்டேல அதான் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். இடது சைட்டில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். சரியா மகளே, என்ன இதை காட்டாமல் நான் வந்துட்டேன். ஆனால் இது பார்க்குறதுக்கு ஈஸியான ஒரு முறை தான். நாங்கள் அந்த டென்ட் பார்த்து நாங்கள் இங்கே வந்து வாகனங்கள் தான் வந்து காட்சிப்படுத்திருக்கணும். எலக்ட்ரிக் வாகனங்கள்லாம் ஓவராலாக வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்கணும். பாருங்கள், சுற்றி நாங்கள் அதே மாதிரி வாசல்கள் வந்தோம். இதுதான் இந்த பார்க்குற முறைன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வாகனங்கள் இப்படியே நம்ம பார்த்துட்டுங்க. இதெல்லாம் வாகனங்கள். இது வந்து பேட்டரி, அது பவர் பேக், ஜெனரேட்டர்ஸ். அப்படியே திருப்பி நாங்கள் இந்த ஓடைக்கால போய் அப்படியே நாங்கள் இந்த ஓடைக்கால திருப்பி அதே இடத்துக்கு வந்துடணும் மக்களே. சரியா, வந்து அப்படியே நாங்கள் வெளியேறினா சரி, வெளியேறி கொண்டு அங்கால தான் முக்கியமான விடயங்களே இருக்குது. மிக மிக முக்கியம். இப்போ நீங்கள் பார்த்தது கண்காட்சி. இதை விட பிரம்மாண்டம் எங்களோட உள்ளூர் உற்பத்தி பொருட்கள், எங்களோட மக்கள், எங்களோட சனங்கள் இந்த பொருட்கள் இருக்குது. பாருங்கள், வாங்க காட்டுறேன். எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அது அந்த ப்ரொடக்டுகள்லாம் வந்து கொடுத்து கொண்டிருக்கேன். இங்கே பார்த்தா பாருங்கள், இதை விட வேகமாக காட்ட முடியாது மக்களே. பாருங்க, எல்லாமே வந்து வாகனங்கள் தான், எலக்ட்ரிக் வாகனங்கள் தான். எல்லாம் ஒரு வித்தியாசமான வாகனங்கள். உண்மையிலேயே எல்லாமே வந்து இப்போ 1 கோடிக்கு மேலே பெறுமதியில் தான் இருக்குது வாகனங்கள். அன்னளவாக நீங்கள் பார்க்குற வாகனங்கள் எல்லாம் அதே பெறுமதியில் தான். அப்படியே நான் சொன்ன ஓர்டரின்படி வந்தீங்கன்னு சொன்னால் வெளியேற பகுதியில் ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாம் இருக்குது, கூல் பார் எல்லாம் இருக்குது. நீங்கள் குடிச்சிட்டு வந்து வெளியில் வந்து போகலாம். வெளியில் போகக்குள்ளான் வந்து முக்கியமான ஸ்டோல் எல்லாம் வந்து இருக்குது. அதுதான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். இங்கே வெளியேறைகளை பாருங்க, எல்லா ஸ்டோலையும். இப்படியே நாங்கள் வெளியில் வந்துட்டோம்னு சொன்னால் முக்கியமான ஒரு விடயம், இந்த வெளிநாடுகளுக்கு வந்து இந்த பார்சல் பகுதி அனுப்புறதுல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்குது. அந்த வகையில் வெளிநாடுகளுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பல வருடமாக பார்சல் சர்வீஸை வந்து செய்து கொண்டிருக்கிறாரு. அவரோட வந்து உரையாட போகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா, சொல்லுங்க. எத்தனை வருடமா வெளிநாடுகளுக்கு இந்த பார்சல் சர்வீஸ்? நாங்கள் எங்கட வந்து தீபாராமன்ற கம்பெனி 16 வருஷமா இருக்கிறோம். ஸோ எங்களோட கம்பெனி வந்து 16 வருஷமாக ரன் பண்ணி கொண்டு லண்டனில் இருக்குது, அப்புறம் வந்து இந்தியாவில் பிரான்ச் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இலங்கையில் வந்து ஜாழ்ப்பாணத்துலேயும் மற்றது வந்து கொழும்புலையும் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா பார்சல் சர்வீஸ், மணி ட்ரான்ஸ்ஃபர், ஏர் டிக்கெட், இந்த 3 சர்வீஸும் செஞ்சு கொடுக்கும். எல்லா சகல நாடுகளுக்குமான சர்வீஸ் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் லண்டனுக்கு ஒரு பார்சல் ஒரு கிலோ போடுறோன்னா 1295 தான் வருது. கனடாவுக்கு போடுறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு பார்த்தீங்கன்னா 2100 அந்த கணக்கில் தான் போகுதுன்னா. ஸோ இங்கேருந்து 7 நாளில் அங்கே அவங்களோட வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் பார்சல் சர்வீஸ். அதே மாதிரி லண்டன்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 to 10 பிஸ்னஸ் டேயில் இங்கே பார்சல் இலங்கைக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா மற்றது கப்பல் சேவையும் இருக்குது லண்டன்லேருந்து இலங்கைக்கு. ஓகே, நீங்கள் அது மட்டும் இல்லை, பார்சல் சர்வீஸ், விமான பயணச்சீட்டு ஒழுங்குபடுத்தி கொடுக்குறீங்க, சுற்றுலா சேவைகள், நாணய பரிமாற்றம் எல்லாமே வந்து நீங்கள் செய்கிறீங்க. உங்கள்கிட்ட வந்து இவ்வளவு நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களோட தொலைபேசி இலக்கத்தையும் இருக்கா? எங்களுக்கு எல்லா கான்டாக்ட் நம்பரும் பார்த்தீங்கன்னா இந்த விசிட்டிங் கார்டில் இருக்குது. லண்டன் நம்பர்ஸ் இருக்குது, இந்தியா நம்பர்ஸ் இருக்குது, பார்த்தீங்கன்னா மற்றது வந்து ஸ்ரீலங்கா நம்பர்ஸ், எல்லா கான்டாக்ட் நம்பரும் எங்கிட்ட இந்த விசிட்டிங் கார்டில் நீங்கள் பார்த்து அப்படி ஆட்டாமல் அப்படிங்க. அப்படியே மக்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் பார்த்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். வெளிநாடுகளுக்கு வந்து இந்த பார்சல் சர்வீஸ் அனுப்புறதுல வந்து நிறைய சிக்கல்கள், பிரச்சனைகளில் நிறைய மக்கள் இருக்கிறீங்க. இவற்றையும் ஒரு அனுப்பி பாருங்க, சரியா போகுதா இல்லையான்னு சொல்லி நிச்சயம் தெரிய வரும். குறிப்பாக நம்ம ஒரு பார்சல் வெளிநாட்டுக்கு அனுப்பினா எத்தனை நாளையில் போய் சேரும்? 7 நாளில் அனுப்பித்தரலாம். 7 நாளில் இந்த பார்சல் சர்வீஸ் வந்து வீட்டுக்கே கொண்டே கொடுப்பாங்க. எனக்கும் அது தேவை நிச்சயமாக. எனக்கு பர்சனலாக எனக்கு தேவை என்ற வழியால் இந்த விசிட்டிங் கார்டை வந்து நானே பெற்றுக்கொள்கிறேன். எனக்கு தங்கச்சி வந்து சுவிஸில் இருக்கிறாங்க. அதன் காரணமாக எனக்கு இது முக்கியம் தேவை என்ற வழியால் இந்த ஸ்டோலுக்கு நான் வந்திருந்தேன். ரொம்ப நன்றி. ஓகே, பிரயோசனமான ஒரு விஷயத்தை சொன்னீங்க. நன்றியா? நன்றி மக்களே, இது உங்களுக்கு பிரயோசனமான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து நீங்கள் கண்காட்சி பார்த்துட்டு வெளியேற
பகுதியில் தான் வந்து இப்படியான விஷயங்கள் வந்து இருக்குது மக்கள். அதை வடிவாக தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. இப்போ நாங்கள் வெளியேற பகுதியில் என்னென்ன இருக்குது, எப்படியான விடயங்கள் இருக்குன்னு பார்த்து கொண்டு இருக்கிறோம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க மக்களே? லண்டன்ல இருந்தெல்லாம் இந்த கண்காட்சியை பார்க்க வந்திருக்கிறீங்க. எப்படி இருக்கு இந்த கண்காட்சி? நல்லா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்தவையா நல்லா இருக்கா? எப்போ போறீங்க திருப்பி ஊருக்கு? நாங்கள் இனி மார்ச்ல தான் போறோம். எப்படி இருக்கு ஐயா ஊர்? அருமையாக இப்போ நான் ஒரு வருஷம் மாறினாங்க. கண்காட்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கண்காட்சிக்கு வரோம். எல்லாம் முதல் தடவை கண்காட்சிக்கு வந்து இந்த கண்காட்சியை பார்த்து கொண்டு வைக்கிறோம். இப்போ திருப்பி ஏன் வந்த இடத்தால உள்ள போயினோம் அப்படின்னு சொன்னா திருப்பி பார்க்கறதுக்கா. நன்றி, உங்களை சந்திச்சது சந்தோஷம், மகிழ்ச்சியா. சரி, நான் போயிட்டு வரேன். சந்தோஷம். ஓகே, இப்படி இந்த கண்காட்சியை வந்து அனைவரும் வருகை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரி, இப்போ அதுதான் வெளியேற பகுதி மகளே. வெளியேற பகுதி இந்த பில்டிங்கு பக்கத்தில் இருக்குது. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியேற பகுதி அவ்வளவுதான். ஆனால் வெளியேறாமல் நாங்கள் இன்னும் சில பகுதியில் பார்க்க போவோம். இங்கே தான் வந்து உள்ளூர் உற்பத்தி பொருட்களை வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் வந்து பாருங்கள், ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். தம்பி வந்து முகத்தால் மறைக்கிறான். சோலார் கம்பெனி இருக்குது. அதோட இது இங்கே வந்து ஜெயப்பூர் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு மையம் வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி சிறு கைத்தொழில் பொருட்கள் இங்கேயும் வந்து பாருங்கள். அதே போல் நூலக நிறுவனம் டிஜிட்டல் லைப்ரரி ஒன்று இருக்குது. நீங்கள் இந்த வெப்சைட் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பல விஷயங்களை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக கிட்டத்தட்ட இலங்கையினுடைய தமிழ் மொழி மூலம் வெளிவந்த அனைத்து புத்தகங்களையும் டிஜிட்டல் வடிவில் படிக்கலாம். சரி, அப்படியே நாங்கள் இன்னும் சில இடங்களை பார்க்க போகிறோம். அங்கே வந்து நின்றிருந்த நாங்கள் இப்போ என்னென்னா ஓவரோலாக பாருங்க. இப்போ இங்கே எல்லாம் வந்து ஏனைய வியாபார நிலையங்கள் வந்து திறக்கினோம். இங்கேயும் வந்து ஸ்டோல்கள் வந்து போட்டிருக்கணும். சரியா, சின்ன ஸ்டோல்கள் இருக்குது. ஏன்னா முடிவு நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து கார்பேட் சிஸ்டங்கள், அதோட வேறு பொருட்கள் எல்லாமே வந்து பல வகைகள். இப்போ இங்கேயே வந்து ஒரு க்ரௌட் நிற்குது, நெருப்பாக நிற்குது. சரியா, இங்கே வந்து எங்கட பாண்டிவனா ஸ்டோல் ஒரு காணிவன் அந்த ஸ்டோலை பற்றி சொல்லுங்கள், சுருக்கமாக சொல்லுங்கள், ஒரு நிமிஷத்துக்குள்ள சார். நாங்கள் வந்து எங்களோட மாதுளந்தோட்டத்தை வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து எங்களோட வெலிவேடேஷன் செய்திருக்கிறோம். மாதுளம்பழத்தில் ஜோக்கெட், ட்ரிங்கிங் ஜோக்கெட், மாதுளம்பழ ஜூஸ், மற்றது விளாம்பழ ஜூஸ் வந்து கணக்கெல்லாம் செய்திருக்கிறோம். அது மாதிரி மாதுளந்தோட்டங்களும் கணக்கை செய்து கன பேருக்கு வந்து தோட்டங்களை உற்பத்தி செய்து இந்த மாதிரி கன தோட்டங்களை விளைச்சல் எடுத்திருக்கிறோம். கன வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருக்கிறீங்க. அதே மாதிரி திருப்பியும் இன்னும் யாராவது தோட்டம் வைக்கணும்னு நினைச்சா அப்படியே எங்களோட தொடர்புகளுங்க. இந்த மாதுளையில் வந்து வடக்கில் மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்வோம். வடக்கில் மட்டுமில்லை, வடக்கு கிழக்கு இலங்கை பூராகவும் இந்த மாதுளந்தோட்டத்தை மிகப்பெரிய அளவில் வெற்றி காண வைப்போம். யூடியூப் செய்கிற தம்பிக்கு நன்றி. இவங்க பாரு, எனக்கு பர்சனலாக 1 கிலோ மாதுளம்பழம் எடுக்கணும் பாரு. ஓகே, அப்படியே நாங்கள் காணொலியை முடிக்க போகிறோம். பாருங்கள், முக்கியமான பொருட்களே வந்து இங்கே தான் இருக்குது. வேகமாக காட்டுற நினைக்காங்க. ஏன்னா காணொலி முழு சரியான நீளம் இந்த காணொலி. ஆமாம், திருப்பி வந்துட்டோம். எல்லாம் முக்கியமான திருப்பி ஸ்டோலுக்கு வந்துட்டோம். எல்லாமே ஒரு இடத்துக்கு தான் இருக்குது. முந்தி பிரித்து வச்சுருந்தவை இப்போ எல்லாமே ஒரு இடத்துக்கு இருக்குது. அப்படியே வந்து சிறுகாய் தொழில் பொருட்கள் வியாபாரங்கள், எங்களோட உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் இருக்குது. மறக்காமல் எல்லோரும் வாங்க, வந்து பொருட்களை வாங்க. எங்களோட உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் அனைத்தும் இந்த இடத்துல இருக்குது மக்களே. சரி, நன்றி மக்களே. அடுத்த காலத்துடன் உங்களை நான் சந்திக்க போகிறேன் என்று உங்களை மனதில் நன்றி உறவுகளே.